மாதிரி இருக்கு. என்ன ரீசன் சார் அதுக்கு? கண்டிப்பாக நான் அதுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருந்தோன்னா அந்த டே வந்து நல்லா ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா பார்த்துக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கன் சாப்பிட்டா ஏன் சார் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி சமைச்சு எடுத்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயில் பண்ணி எடுக்கிறோமா, இல்லை குக்குடு டீப் ஃப்ரையாக சாப்பிட்றோமா, இல்லை கிரில் டைப் சாப்பிட்றோமான்றதை பொறுத்து வேரியேஷன் இருக்கும். அதை பொறுத்து உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் ஃபைபர் கன்செப்ஷன் வந்து வித்தியாசப்படும். நல்ல ஃபைபர் நீங்கள் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. ஓகே ஓகே சாரி ஓகேங்களா. முடிச்சிட்டிங்களா? ஓகே, தேங்க்யூ.